மகாபாரதத்தின்படி நிஷாதர்கள் என்பவர்கள் காடுகளில் வாழும் ஒரு பழங்குடியினம். அவர்கள் கீழ் சாதியினர் என மேல் சாதியினர்களால் தாழ்த்தப்பட்டு கொடூரமான ஈவிரக்கமற்ற ஒடுக்குமுறையால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு இளவரசன் இருந்தான். அவன்தான் ஏகலைவன். துரோணாச்சாரியாரை அணுகி அவரிடம் வில்வித்தை கற்க அனுமதி கேட்கிறான். ஆனால் அவன் நிராகரிக்கப்படுகிறான். சிலர் அவன் கீழ் சாதி என்பதால் நிராகரிக்கப்பட்டான் என்றார்கள். வேறு சிலரோ துரோணருக்கு மேலும் சீடர்களை ஏற்றுக்கொள்ள வசதி இல்லை என்றார்கள். எப்படி இருந்தாலும் ஏகலைவன் துரோணரின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்துக் கொள்கிறான். காற்றுக்குள் சென்று துரோணரைப் போலவே ஒரு சிலை செய்கிறான். அந்த சிலையை குருவாக பாவித்து வில்வித்தையை தொலைவில் இருந்தே கற்றுக்கொள்கிறான். நாட்கள் செல்ல செல்ல அவன் அந்த நாட்டின் சிறந்த வில்லாளனாக மாறுகிறான். ஒரு நாள் ஒரு நாயின் குரைப்பு அவனுக்கு தொந்தரவாக இருக்கிறது. அந்த திசையை நோக்கி பல அம்புகளை எய்கிறான். ஆனால் அந்த அம்புகள் நாயின் வாயை அடைத்துக் கொள்கின்றன. நாய்க்கு ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. அந்த நாய் பாண்டவர்களுடையது. தன்னை விடவும் சிறந்த வில்லாளி ஒருவன் இருக்கிறான் என அர்ஜுனன் அதிர்கிறான். அவன் இதை பற்றி துரோணரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறான். துரோணரோ நேரில் சென்று விசாரிக்கிறார். ஏகலைவன் துரோணரை பார்த்ததும் அவர் பாதங்களில் விழுகிறான். ஆனால் அர்ஜுனன், என்னை உலகின் சிறந்த வில்லாளியாக மாற்றுவதாக வாக்குறுதி கொடுத்தீர்களே குருவே என்று துரோணரை தூண்டுகிறான். துரோணரோ ஒரு கொடூரமான முடிவை எடுக்கிறார். ஏகலைவனிடம், நீ என்னிடம் இருந்தே வில்வித்தையை கற்றதால் எனக்கு நீ குருதட்சணை தர வேண்டும் என்கிறார். குருதேவா, உங்களுக்காக நான் எதையும் தருவேன் என்று ஏகலைவன் சொல்கிறான். துரோணரோ ஈவிரக்கமின்றி அவனுடைய வலது கட்டை விரலை கேட்கிறார். அவனோ சிறிதும் தாமதிக்காமல் வெட்டி தன் குருவிடம் அதை கொடுக்கிறான். இனி அவனால் ஒருபோதும் அம்பு எய்ய முடியாது. அர்ஜுனனின் இந்த செயல் தனக்கு நிகரானவர்கள் உருவாகிவிடக் கூடாது என்ற சுயநலத்தையும் பொறாமையையும் அப்பட்டமாக காட்டுகிறது. இதிலிருந்து எப்படிப்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் அவன் மனதிற்குள்ளும் கீழ்மை இருக்கும் என்பது ஊர்ஜிதமாகிறது. மகாபாரத சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.